Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸும் பிளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டும் நமக்கு இந்த தீபாவளி மாசம் வருது இல்லையா அதுக்குள்ள நமக்கு ஒரு சில கடைகள்ல ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அத பத்தியும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எந்தெந்த கடைகள்ல என்னென்ன கோல்ட் ஆஃபர் இருக்கு அப்படின்றதையும் ஒரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுதான் 2024ல பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அக்டோபர் மாசம் போயிட்டு ஒரு நகை எடுத்திருக்காங்க. 1 கிராம் அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா என்ன பில்லுல போட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அவங்க எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மீன் டாலர் ஒன்னு எடுத்திருக்காங்க. 1 கிராம் அவங்களோட பில்ல பாத்தீங்கன்னா 1 கிராம் 7220 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. சேதாரம் பாத்தீங்கன்னா 23% அப்படின்னா 1660 ரூபாய் வரும். 3% ஜிஎஸ்டி அப்படின்னா 266 ரூபாய் வரும். மீன் டாலருக்கு தனியா ஒரு 280 ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ரேட்டு படி நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 9426 ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு வரும். பட் அவங்களுக்கு பில்லுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 1 கிராம் 7220 ரூபான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேதாரத்துல பாத்தீங்கன்னா 1480 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3% ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 220 மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீன் டாலர் ஒரு 280 கிட்டத்தட்ட அவங்க பில்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 9220 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இது எப்படிதான் கால்குலேட் பண்ணிருக்காங்க ஒரு ஆக்சுவல் கால்குலேஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கியிருந்தது 2ஆம் தேதி 2024 அப்படின்னா அன்னைக்கு 1 கிராம் ரேட்டு 7050 ரூபாய். சேதாரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 1480 ரூபாய். அது எப்படி 1480 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70501 கிராம் ரேட்டு அதுக்கு 21% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அதனால 1480 ரூபாய் ஆகுது. 3% ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 1 கிராம் ரேட் 7050 ரூபாயும் பிளஸ் மீன் டாலருக்கு தனியா ஒரு ரேட் போட்டாங்களா 280 ரூபாய். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7330 ரூபாய். அதுக்கு தான் உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணி 220 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மொத்தமா சேர்த்தாங்கன்னா எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 கிராம் பாத்தீங்கன்னா 7050 ரூபாயும் வேஸ்டேஜ் வந்து 21% போட்டாங்க இல்லையா அதனால 1480 ரூபாயும் 3% ஜிஎஸ்டிக்கு மீன் டாலரோட வெயிட் அன்னைக்கு 1 கிராமோட ரேட் ரெண்டுமே சேர்த்து போட்டுதான் 3% ஜிஎஸ்டிக்கு போட்டிருக்காங்க. 220 ரூபாயும் மீன் டாலரோட ரேட்டு 280 ரூபாயும் மொத்தமா சேர்த்து உங்களுக்கு 9030 rupees வந்து பில் அமௌண்ட் வந்திருக்கணும். பட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் அப்படின்றது 7220 ரூபாயும் இந்த நான் சொன்னேன் 1480 ரூபாய் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7050 ரூபாய் இருக்கு இல்லையா இதுலதான் 21% வேஸ்டேஜ் வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல போட்டா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து வராது. அதே மாதிரி 3% ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி 1 கிராம் ரேட் 7050 ரூபாயும் பிளஸ் மீன் டாலர் 280 ரூபாயும் சேர்த்து கால்குலேஷன் பண்ணி 3% ஜிஎஸ்டிக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. மீன் டாலருக்கு தனியா ஒரு 280 சொன்னீங்க இல்லையா அந்த 280யும் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பில் அமௌண்டா 9200 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல. நீங்க நேர்ல போயிட்டு ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. இது வந்து கால்குலேஷனே கரெக்டா தெரியற மாதிரி இல்ல. இந்த கிராம் ரேட் வச்சுதான் அவங்க வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணிருக்காங்க ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. பட் போடும்போது லாஸ்டா பில் அமௌண்ட்ல 7220 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நமக்கு அன்னைக்கு 2ஆம் தேதி 1 கிராம் 7050 ரூபாய் தானே இருந்துச்சு. நீங்க ஒரு வாட்டி எதுக்கும் அந்த ஷாப்ல போயிட்டு விசாரிச்சுக்கோங்க. சில தப்புகள் இருந்தா உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆயிடும். 1 கிராம் ரேட்டு 7110 ரூபாய் வரையும் போயிடுச்சுங்க. நீங்க யாராச்சும் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்காக அமௌண்ட் வந்து ஏற்கனவே வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த டைம்ல எல்லாம் வாங்குறதா இருந்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா தீபாவளி டைம்ல ஏறுமா இறங்குமான்னு கூட நமக்கு தெரியாது, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோ நீங்க வாங்குறதா இருந்தா இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்ப ஜிஆர்டில ஒரு நியூவா என்ன சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து 2% வேஸ்டேஜா குறைச்சிட்டாங்க. ஏன்னா டை சார்ஜுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு 3% அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா செப்டம்பர்லயும் அப்படிதான் நமக்கு கால்குலேஷன் ஆயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு மாத்திட்டாங்க. அக்டோபர்ல இருந்து 2% வேஸ்டேஜா கொண்டு வந்துட்டாங்க. 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 142 ரூபாய் ஆகுது 2% வேஸ்டேஜுக்கு நமக்கு. அப்ப கிட்டத்தட்ட 3% ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 218 ரூபாய் 218 rupees. 1 கிராம் இன்னைக்கு நீங்க போய் வாங்க போறீங்கன்னா 7470 ரூபாய் கிட்டத்தட்ட 7500 rupees உங்களுக்கு தேவைப்படுதுங்க. எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. நமக்கு இந்த 2 மாசத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து கோல்டு காயின்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிகோல்டு ஆப் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வருஷம் சேமிக்கிற மாதிரி இருக்கும், எடுக்கிற மாதிரியும் இருக்கும். நமக்கு இன்னைக்கு ஒரு சவரன் நீங்கள் வாங்க போறீங்கன்னா நமக்கு ஒரு சவரன் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5680 ரூபாய் ஆகுது. 56,880 ரூபாய் ஆகுது. 56,880 rupees நமக்கு வந்து ஆகுது. வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 138 ரூபாய் ஆகுது. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 1741 ரூபாய். நான் சொல்றது 2% வேஸ்டேஜ் கோல்டு காயின்ஸ்க்கு வச்சு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு சவரன் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா 59,758 ரூபாய் ஆகுது. 60,000 கிட்டத்தட்ட நமக்கு தேவைப்படுது. 59,758 rupees. கிட்டத்தட்ட ஒரு சவரன் கோல்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1 கிராம் வாங்கணும்னா 7,500 ரூபாய் வரையும் தேவைப்படுது. ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா 60,000 ரூபாய் வரையும் நமக்கு தேவைப்படுது. நமக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஏவிஆர்ல இப்போதைக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. நமக்கு என்ன கிஃப்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க 10,000 ரூபாய்க்கு மேல அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க கூப்பன் கோட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எழுதி உள்ள போட்டோம் அப்படின்னா கோல்டன் டிக்கெட்ஸ் மாதிரி தராங்களாம். மெகா பிரைஸ் பாத்தீங்கன்னா நியூ கார் ஒன்று தராங்க. அதே மாதிரி வீக்லி பிரைஸ் அப்படின்னு பார்த்து ஹோம் அப்ளையன்சஸ் வந்து டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆஃபர்ஸ் தான் இப்போதைக்கு ஏவிஆர் ஸ்வர்ண மஹால்ல வந்து போயிட்டு இருக்கு. தங்கமயில பாத்தீங்கன்னா 2nd anniversary முன்னிட்டு என்ன ஆஃபர் அப்படின்னா டைமண்டுக்கு தான் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் 4ஆம் தேதி வந்து அக்டோபர் 6ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா மின்மினி டைமண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 கேரட்டுக்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கெட் 3 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. அதே மாதிரி 3ல இருந்து 5 கேரட் வரையும் நீங்க டைமண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயின் வந்து பர் கேரட்டுக்கு கிஃப்டா தராங்க. அதே மாதிரி 1ல இருந்து 3 கேரட் வரையும் நீங்க டைமண்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 1 to 3ல இருந்து அப்போ உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து இப்போ கேரட்டுக்கு கிஃப்ட் வந்து அஷ்யூர்டா தராங்க. இந்த டைமண்ட் ஆஃபர் தான் இப்போதைக்கு நமக்கு தங்கமயில போயிட்டு இருக்கு. அதுவும் 6ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர் அப்படின்றது போயிட்டு இருக்கும். நமக்கு 1ல இருந்து 3 கேரட்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து தருவாங்க பர் கேரட்டுக்கு. அதே மாதிரி 3ல இருந்து 5 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயின் தருவாங்க. 5க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா 3 கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கடுத்து என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு கிஃப்ட் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா கோல்டு காயின் தான் நமக்கு தராங்க. 200 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா தராங்க நமக்கு. கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா 50,000 ரூபாய்க்கு மேல. அதே மாதிரி 300 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா தராங்க 50,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா. ஸ்டட்டு, அன்கட் போல்கி ஜுவல்லரி இந்த மாதிரி அப்படின்னா ஒரு ஸ்டட்டா இருக்கலாம், அன்கட் ஜுவல்லரியா இருக்கலாம், போல்கி அப்படின்னு இருக்கும் இல்லையா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லாம் அது. அப்புறம் ஜுவல்லரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து 300 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா தராங்க. 400 மில்லிகிராம் கோல்டு காயின் எப்ப ஃப்ரீயா தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா கோல்டு வந்து 400 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா தராங்க. இப்போதைக்கு இது எல்லாமே தான் நமக்கு ஆஃபரா போயிட்டு இருக்கு. இன்னும் தீபாவளி ஆஃபர்ஸ் எல்லாம் எந்த கடையிலயும் இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு சில கடைகள்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எல்லா கடைகள்லயும் ஒரு ஆஃபர்ஸ் ஆரம்பிச்ச உடனே எல்லா கடைகளோட டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு, எந்தெந்த கடையில நம்ம எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த வருஷமும் ஜிஆர்டில பாத்தீங்கன்னா கோல்டுக்கு சில்வர் ஆஃபர் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆஃபர் பத்தி தெரிஞ்சா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.